தாவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது என்று தமிழக ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு காலையில் உங்கள் இமெயில் மூலமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அதை தமிழக ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தாவேகா பதிலை சமர்ப்பித்தவுடன் விஜயை நான் சந்திப்பேன். அதாவது தாவேகா கிட்ட நான் அவங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விஷயங்களை கோரியிருக்கிறேன். எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எவ்வளோ பேருடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நான் கோரியிருக்கிறேன். அதற்காக விஜய் என்னிடம் அவகாசம் கேட்டுள்ளார். அவர் அந்த லிஸ்ட்டை சப்மிட் பண்ண பிறகு, பதில் கொடுத்த பிறகு நான் அவரை சந்திப்பேன் அப்படின்னு தமிழக ஆளுநர் தரப்புல அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், விரிவா சொல்லுங்க, ஆளுநர் என்னென்ன சொல்லியிருக்காரு? அறிக்கை விடுத்திருக்கிறாரா? நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா? ஆளுநர் என்ன சொன்னார்? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததை தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டிருக்கிறது. இன்று காலை ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருக்கு மின்னஞ்சல் அனுப்பியதாக தகவல் கிடைத்தது. அந்த தகவலை தமிழக பொறுப்பு ஆளுநரான ராஜேந்திர அர்லேக்கர் உறுதி செய்திருக்கிறார். அதாவது தாவேக ஆட்சி அமைக்க என்னிடம் உரிமை கோரியிருக்கிறது என்பதை தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். விஜய் தன்னிடம் அவகாசம் கேட்டிருப்பதாகவும் தான் சரியான எண்ணிக்கை என்ன என்பது தொடர்பான விவரங்களை அவரிடம் கேட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் தாவேகாவை பொறுத்தவரை ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கையில் வெற்றி பெறவில்லை. இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாகத்தான் அது உருவெடுத்திருக்கிறது. எனவே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்களை தான் தாவேகாவிடம் விஜயிடம் கேட்டிருப்பதாகவும் அவர்கள் சரியான பதிலை சமர்ப்பித்தவுடன் அவரை விரைவில் சந்திப்பேன் என்பதையும் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். அதனை ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்த நேர்காணலில் இந்த பதிலை தெரிவித்து ஊர்ஜிதம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ரைட். அப்போ விஜய் அந்த பதிலை சமர்ப்பித்த பிறகே ஆளுநர் விஜய் சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 108 பேருடைய லிஸ்டை சமர்ப்பிச்சாலே போதுமானதா? அவர் 118 எதிர்பார்க்கிறாருங்கிற துணி தென்படுதா? ரமேஷ், கேன் யூ கிளாரிஃபை தட்? அதாவது இன்று மாலைதான் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்த கட்சிக்கு எவ்வளவு பெரும்பான்மை இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையம் ஆளுநருக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைத்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட எந்த கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கூறுகிறதோ அவர்கள் எங்களுக்கு இத்தனை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று அவர்கள் ஒரு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும். ஆளுநர் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த பட்டியலையும் யார் ஆட்சி அமைக்க உரிமை கூறுகிறார்களோ அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய பட்டியலையும் சரிபார்த்து அவர்கள் சொல்வது உண்மைதானா என்பதை அவர்கள் முதலில் முடிவுக்கு வருவார்கள். அதன் பிறகு யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது, அப்படி பெரும்பான்மை இல்லை என்றால் யாருக்கு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார்கள், சிங்கிள் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். இந்த இரண்டு சூழ்நிலையில் யாருக்கு அதிகம் இருக்கிறது என்பதை பொறுத்து ஆட்சி அமைக்க சம்பந்தப்பட்டவருக்கு ஆளுநர் அழைப்பு கொடுப்பார். இந்த தாவேகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு 118 என்ற எண்ணிக்கை இல்லை. இருப்பினும் சிங்கிள் மெஜாரிட்டி என்கிற ஒன்று இருக்கிறது. அவர்தான் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். எனவே ஆளுநர் தனக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷன் அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை ஆட்சி அமைக்க அவர் அழைப்பு விடுக்கலாம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அடுத்த 14 நாட்களுக்குள்ளாக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். எனவே இது போன்ற சூழ்நிலையில் இதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றன. ஓகே, நன்றி ரமேஷ், விரிவான உங்கள் தகவல்களுக்கு நன்றி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.